வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு புது சீரீஸுங்க. சிக்கன் ஷவர்மா ரைஸ் பிளாட்டர் நான் காமிச்சிட்ருக்கேன். அது நான் செக்மெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சிக்கன் ஷவர்மா ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்துக்கலாம். இது ஏற்கனவே சிக்கன் ஷவர்மா ரெசிபின்னு என்னோடய சேனலில் இருக்குது, ப்ளாகில் இருக்குது. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸு. வாங்க ரெசிபியை பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு சிக்கன் ஷவர்மாவை மேரினேட் பண்ண போகிறேன். சிக்கன் ஷவர்மாக்காக மேரினேஷன் பண்ண போகிறேன். தயிர் ஒரு பவுலில் சேர்த்துக்கினேன். நல்ல கெட்டி தயிர், சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அடுத்து, எலுமிச்சம்பழம் சாறு. இங்கே வந்து நான் கிச்சன் கிங் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன், மிளகாய்த்தூள், மஞ்சள், சிக்கன் மசாலா, சூமேக் பவுடர், ஜட்டார் பவுடர், இத்தனையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா மசாலா பவுடர்ஸில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும். அது பார்த்து நீங்கள் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை இந்த மேரினேஷனை கலந்துக்கோங்க. சிக்கன் வந்து நீங்கள் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் சிக்கன் தைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கழுவிட்டு அதில் ஒரு 3 கீறு போட்டுட்டு இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நீங்கள் இது மூடி போட்டு ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வரும். நல்லா அந்த மசாலா ஊறிடும். அப்படி டைம் இல்லையா, அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ நான் ஒரு பேனில் நல்லா காய வச்சுட்டேன். எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த ஊற வச்சுருக்க சிக்கன் மசாலாவோடு சேர்த்து அந்த பேனில் எடுத்து நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட போகிறேன். இந்த மசாலாவை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த கோழியிலே விட்டு நம்ம வேக வைக்கணும் அந்த கோழியை. ஏன்னா எலும்பு இருக்கிற கோழி இது. நான் வந்து போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு பக்கம் சிக்கன் ஃப்ரை ஆனதும் இந்த மசாலா நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா தண்ணி, அது கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடுறேன். இது நல்லா வெந்து வரணும். ஸோ அந்த போனெல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா விட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா திருப்பி போட்டு அந்த மசாலாலேயே நல்லா பிரட்டி எடுக்கணும். அந்த கோழியை நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இப்போ இந்த கோழியை நல்லா வறுத்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடுங்க. நல்லா ஆறி வந்ததும் இப்போ நான் ஒரு ரேக் வச்சுருக்கேன். இந்த கிரில் ரேக் இல்லைனாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாகவே டாங்ஸ் வச்சு அடுப்பில் நீங்கள் கிரில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஃப்ளேம் கிரில் பண்ண போகிறேன். இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த கிரில் ரேக் மேலே வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ளேம் கிரில் பண்ணாக்கா அருமையான சிக்கன் ஷவர்மா ரெடி. வித் போன் நான் பண்ணிகிட்ருக்கேன். போன்லெஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த சிக்கன் ஷவர்மா ரைஸ் பிளாட்டருக்கு நான் பண்ண போகிற சிக்கன் ஷவர்மா இது தான். நான் இதை எடுத்து நான் சர்வ் பண்ண போகிறேன். வித் போன் நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மறக்காமல் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.